வணக்கம். லங்கா4 ஊடகத்தின் இலங்கை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தனது அரசியல் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திய ரணில் விக்ரமசிங்க. ரணில் மற்றும் சஜித் பிரேமதாச இணைவதனை குழப்பும் முக்கிய தலைவர். பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனு கையேற்பு இன்று முதல் ஆரம்பம். இன்னொரு அத்திப்பட்டியாக மாறிவரும் கரவெட்டி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கப்பூது கிராமம். முன்னாள் அமைச்சர்களின் பங்களாக்களில் குவிந்து கிடக்கும் தளபாடங்கள், அரசுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களின் வைத்திய சேவையை வளப்படுத்துங்கள், ஏஎல் சுகத் பிரசாந்த் வேண்டுகோள். தொடர்பன விரிவான செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு தாம் தலைமைத்துவம் வழங்கிய போதிலும் பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை அடுத்து ரணில் விக்ரமசிங்க இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளார். எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய கூட்டணிக்கு ரணில் விக்ரமசிங்க தலைமை தாங்கவுள்ளார். 9வது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த கட்சிகள் மற்றும் அமைப்புகளை இணைத்து கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியையும் கூட்டணியில் இணையுமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் சஜித் பிரேமதாச அதனை நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவதனை ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய தலைவர் ஒருவர் குழப்புவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இருதரப்பிற்கும் இடையில் வெற்றிகரமான பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் இம்தியால் பாக்கீர் மாக்கார் தெரிவித்துள்ளார். எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ஒருவர் இந்த பேச்சுவார்த்தைகளில் இணைந்து கொண்டதன் பின்னர் இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்மபண்டார மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தலைமையிலான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இரு கட்சிகளும் கூட்டணியாக தேர்தலில் போட்டியிட முடியும் என தாம் கருதியதாக தெரிவித்துள்ளார். எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் உயர்மட்ட தலைவர் ஒருவர் பேச்சுவார்த்தைகளில் இணைந்து கொண்டதன் பின்னர் முரண்பாட்டு நிலை ஏற்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் தலைமை பொறுப்பினை ருவான் விஜயவர்தனவிற்கும் சிரேஷ்ட தலைவராக ரணில் விக்ரமசிங்கவை நியமிப்பதற்கு தமது தரப்பில் யோசனை முன்வைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். எனினும் இந்த யோசனைக்கு கட்சியின் தற்போதைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க இணங்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனு கையேற்பு இன்று முதல் ஆரம்பமாகிறது. இன்று முதல் எதிர்வரும் 11ஆம் திகதி நண்பகல் 12 மணி வரை 22 மாவட்ட செயலாளர் அலுவலகங்களில் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் எதிர்வரும் 11ஆம் திகதி மதியம் 12 மணி வரை கட்டுப்பணத்தை செலுத்த முடியும். எனினும் இறுதி தருணத்தில் கட்டுப்பணம் செலுத்துவதை தவிர்க்குமாறு வேட்பாளர்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். இறுதி தருணத்தில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டால் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான காலப்பகுதியில் சிக்கல் ஏற்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை வேட்புமனு கையளிப்பு காலப்பகுதியில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனு கையளிப்பு காலப்பகுதியில் பேரணி மற்றும் ஊர்வலம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ள செய்தியில் தெரிவித்துள்ளது. அத்துடன் வேட்புமனு கையளிப்பு மத்திய நிலையங்களுக்கு அருகில் மக்கள் ஒன்று கூடியிருக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சில அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் பேரணி போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட முயன்றால் அதனை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் காவல்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. வடமராட்சி கரவெட்டி வடக்கு எல்லைகளாகவும் வரணியை கிழக்கு எல்லைகளாகவும் ஆவரங்காலை மேற்கு எல்லைகளாகவும் வாதரவத்தை பகுதியை தெற்கு எல்லைகளாகவும் கொண்ட கலை கலாச்சார பண்பாடுகளை தன்னகத்தே கொண்ட மிக பழமையானதுதான் இந்த கப்பூது கிராமமாகும். கடற்பகுதியை வெளிப்புறமாக கொண்டு இயற்கை வனப்புகளால் அழகை அள்ளி சொரிகிறது அந்த கப்பூது கிராமம். கப்பூது கிராமத்தில் குறைந்தளவு மக்கள், அதாவது 21 குடும்பங்கள் வாழ்ந்து வந்தாலும் முதியவர்கள் தான் அதிகமாக அங்கிருக்கின்றனர். தாம் பரம்பரையாக வாழ்ந்த நிலத்தினை விட்டு போக மனமில்லாமல் இங்கிருந்தே செத்து மடிவோம் என்று இருக்கின்றனர். இதேவேளை சனத்தொகை குறைவடைந்தாலும் அண்மையில் இடம்பெற்ற இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியினை தேர்வு செய்யும் தேர்தலில் மக்கள் வாக்களிக்கும் வாக்களிப்பு நிலையமும் அந்த பகுதியில் இயங்கா நிலையில் இருக்கின்ற பாடசாலையில் தேர்தல் வாக்களிப்பு நிலையமாக இயங்கியிருக்கிறது.
குறித்த பகுதியில் 196 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தாலும் 101 பேரே வாக்களித்திருக்கின்றனர். இதேவேளை இந்த 196 வாக்காளர்களில் பலர் தங்கள் பிள்ளைகளின் கல்வி கற்றல் மற்றும் நகரமயமாதல் வளர்ச்சி வாய்ப்புகளை தேடி வெளியிடங்களில் தங்கியிருக்கின்றனர். இதேவேளை பல பேர் அயல் பிரதேசங்களுக்கு சென்று குடியேறியுள்ளனர். கிராம சேவகர் அலுவலகம் ஒன்று பாடசாலை இருந்த வளாகத்தில் இருக்கிறது. வாரத்துக்கு ஒரு தடவை எப்போதாவது திறந்திருக்கும். சில நேரம் கடமைகளுக்கு உத்தியோகத்தர் வருவதில்லை. அயற்கிராமங்களிலே கடமைக்கு வருவதாகவும் அந்த கிராமத்தில் வசிக்கும் முதியவர் ஆதங்கப்பட்டு பேசியிருந்தார். இந்த கிராமத்துக்கான வீதியின் இருமருங்கும் ஒரு தரை வழிப்பாதையே போக்குவரத்து பாதையாக மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த பாதையாக செல்லும் போது ஒவ்வொரு குடிமகனும் ஒரு உத்வேகம் ஏற்படும். காரணம், ஈழப் போராட்டத்திற்கு இந்த கிராமம் தளபதி விருசாவை உவந்தளித்த பெருமைக்குரியவன். அதனால் தான் என்னவோ இந்த கிராம மக்கள் போராட்டத்திற்கு துணையாக அதிகம் உழைத்திருக்கிறார்கள். பல முன்னாள் அமைச்சர்களின் கொழும்பு பங்களாக்களில் பல அரச நிறுவனங்களின் உடைமைகள் நிரம்பியுள்ளதாக பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், நீதித்துறை, மாகாண சபை, உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு பொருட்களை வழங்க முடியும் வரை இந்த பங்களாக்களை அரசு ஏற்றுக்கொள்வது தாமதமாகி வருவதாகவும் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதன் காரணமாக குறித்த பொருட்களை உடனடியாக ஏற்றுக்கொள்ளுமாறு அமைச்சு சம்பந்தப்பட்ட அரச நிறுவனங்களுக்கு எழுத்து மூலம் நேற்று அறிவித்துள்ளது. அமைச்சர்கள் பலர் அரசாங்க நிறுவனங்களை வைத்திருப்பதனால் அந்த ஒவ்வொரு நிறுவனங்களில் இருந்தும் நாற்காலிகள், மேஜைகள், தொலைக்காட்சிகள் போன்ற தளபாடங்களை அவர்கள் தங்கள் பங்களாக்களுக்கு கொண்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ், சிங்கள, முஸ்லிம் மகளின் வைத்திய சேவையை வளப்படுத்துங்கள் என தேசிய ஐக்கிய கட்சி முன்னணியின் தலைவர் LS ஜுகத் பிரகாஷ் தெரிவித்திருக்கிறார். திருகோணமலையில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை வெளிப்படுத்தும் வகையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை பல்வேறு குறைபாடுகள் காணப்படுகின்றன. அவற்றை நிவர்த்தி செய்வதன் மூலமாகவே சரியான வைத்திய சேவையை மக்களுக்கு வழங்க முடியும். கடந்த 3-4 மாதங்களாக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் இருந்து எனக்கு தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த பிரச்சனைக்கு அரசாங்கம் தகுந்த முடிவினை எடுக்கவில்லை. இதனால் தமிழ், சிங்கள, முஸ்லிம் நோயாளர்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். அந்த போதனா வைத்தியசாலையில் உள்ள பணிப்பாளர் தமது சேவை செய்வதும் இல்லை, அங்குள்ள பணியாளர்களை வேலைகளை செய்யுமாறு கூறுவதும் இல்லை என குற்றஞ்சாட்டப்படுகிறது. போதனா வைத்தியசாலையில் வைத்திய பணிப்பாளர் பல வருடங்களாக இருப்பதால் அவர் எல்லாரையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகிறார். அவர் இருப்பதனால் இந்த வைத்தியசாலை சரியான முறையில் இயங்காமல் இருக்கின்றது என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. வைத்திய பணிப்பாளர் என்ற பெயரளவில் மட்டும்தான் இருக்கிறார். அவருக்கு கீழுள்ள உதவியாளர்கள் தான் இவர் செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் செய்கிறார்கள். வைத்திய பணிப்பாளர் தன்னுடைய வேலையை சரியாக செய்யாததனால் வைத்தியசாலை சீரழிந்து காணப்படுகிறது. அங்குள்ள வைத்தியர்கள் உட்பட ஏனைய பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் பிறந்த ஊரான அனுராதபுரம் தம்புத்தேகம உங்கள் ஊர் என்று இல்லாமல் இவ்வாறான பிரச்சனைக்கு தகுந்த தீர்வினை பெற்றுத்தர வேண்டும். கிழக்கு மாகாணம் உட்பட ஏனைய மாகாணங்களில் இருந்தும் வைத்திய சேவைக்காக இங்கு வருகிறார்கள். எல்லா இன மக்களும் வைத்திய தேவைக்காக வருகிறார்கள். இந்த நோயாளர்களின் நலம் கருதி குறைகள் களையப்பட வேண்டும். இந்த வைத்தியசாலையின் குறைபாடுகள் சம்பந்தமாக தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் கேட்டபோது சரியான தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. இங்கு மலசல கூடங்கள் சரியான முறையில் பராமரிக்கப்படவில்லை. பாரிய ஒரு பிரச்சனையாக இது காணப்படுகிறது. எனவே நோயாளர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இந்த வைத்தியசாலையில் காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு முன்வர வேண்டும் என தெரிவித்தார். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.